மைண்ட் எக்ஸ்பேண்டர். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு வழியாக ப்ரைம் டைம் சீரியல் ஹீரோயினுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுங்க. அதுவுமே ஒன் ஆஃப் நம்மளோட ஃபேவரட் சீரியல் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிச்சதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட்டே ஆகும். பட் மேரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கொண்டு போயிட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிகர்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே சேர்ந்துட்டாங்க. இந்த சீரியலுக்கு லாஸ்ட்டாக வந்த ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா காரில் ஹீரோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நம்ம கில்லி மூவியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கில்லியில் பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட இருந்து ஹீரோயினை அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விஜய் டிவியில் கரண்ட்டாக சாயந்தரம் 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஐயனார் துணை. இந்த சீரியலோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்க போகுது. ஆக்ட்ரஸ் மதுமிதாக்கு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீசன் 1 இருந்தே அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சீரியலை பார்க்குறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆல்சோ கணக்காணும் காலங்களில் ஹீரோவாக நடித்த அதே ஆக்டர் தான் இதுலேயும் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரோட பேர் பார்த்தீங்கன்னா இன்னமே தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம மதுமிதா தான். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஹீரோவும் அவங்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா தாலி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்களே அஃபீஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க. சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இன்னும் வந்து சீரியலில் மேரேஜ் முடியலை. இந்த காரில் வந்து அவங்கள துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நின்று மேரேஜ் முடிச்சிருவாங்களா, அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் ஒளிஞ்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த மேரேஜ் ட்ராக் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேரேஜ் ட்ராக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நாளைக்கு கேள்விக்கான பதில் எபிசோட் 40. உங்களோட ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு எபிசோட்ஸ் வந்து கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ உங்களோட டவுட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.